எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமே என் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, நான் ஒரு தோல்வியானவன், இப்படி ஒரு எண்ணத்தோட மனசுக்குள்ள அழுதுகிட்டு இந்த வீடியோவை நீங்க பார்க்க வந்திருக்கிறீங்களா? இந்த ஒரு நிமிஷம் நில்லுங்க. சுத்தி இருக்கிறவங்க உங்களை தோத்து போனவன் முத்திரை குத்தி இருக்கலாம். ஏன் உங்க மனசாட்சியை உங்களை பார்த்து நீ வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா பிரபஞ்சத்தை படைத்த தேவன் உங்களை பார்த்து இன்னைக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மகனே, மகளே, நீ தோத்து போகல. ஒரு மாபெரும் திருப்பு முனைக்காக நீ செதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த வீடியோவை நீங்க பார்க்கிறது தற்செயலா கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையோட கிளைமேக்ஸ் இன்னும் வரல. இன்னைக்கு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற 6 மாபெரும் திருப்பு முனைகளை வேதாகம ஆதாரத்தோட பார்க்க போகிறோம். இதை முழுசா கேட்டு முடிக்கும் போது உங்க கண்ணீர் மறைஞ்சு ஒரு சிங்கத்தோட பலம் உங்களுக்குள்ள வரதை நீங்க உணர்வீங்க. ஸ்கிப் பண்ணாம முழுவதையும் பாருங்க. முதலாவது பாயிண்ட், மனிதர்கள் முடிந்தது என்று சொல்லும் இடத்தில் தேவன் தொடங்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்ப தோத்துட்டேன்னு நினைக்கிறோம்? மனிதர்கள் நம்மளை கைவிடும் போது, வாய்ப்புகள் கதவுகள் அடைக்கப்படும் போது. ஆனா வேதாகம வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். லூக்கா 18:27. ஹல்லேலூயா. லாசரு இறந்து 4 நாட்கள் ஆயிற்று. உடல் அழுகி போயிற்று. நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விட்டது. மனிதனுடைய கணக்குப்படி அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. மார்த்தாலும் மரியாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா மனிதர்களோட பார்க்கும்போது அங்க எல்லாமே முடிஞ்சிச்சு. ஆனா இயேசு அழுகி போன லாசருவை பார்த்து வெளியே வா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. மரணம் நடுங்கி லாசரு உயிரோட வந்தாங்க. இன்னைக்கு உங்க பிசினஸ், உங்க படிப்பு, உங்க குடும்ப வாழ்க்கை லாசருவை போல அழுகி போன நிலைமையில இருக்கலாம். எல்லாரும் கைவிட்டு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்லுகிறார், மனிதர்களால் இது கூடாத காரியம்தான், ஆனா என்னால் கூடும். உங்க தோல்விதான் தேவனுடைய அற்புதத்திற்கான மூலப்பொருள். ஹல்லேலூயா. விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது பாயிண்ட், வனாந்தரம் என்பது அழிவின் இடம் அல்ல, அதுதான் உங்களுக்கான பயிற்சியின் காலம். நிறைய நேரங்கள்ல தோல்வி வரும்போது நாம ஏதோ ஒரு வனாந்தரத்துல தனிமையில தள்ளப்பட்டது போல உணர்கின்றோம். யாரும் நமக்கு உதவ மாட்டாங்க. ஆனா இந்த வசனத்தை கவனிங்க. இதோ நான் வனாந்தரத்திலே வழியையும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஏசாயா 43:19. அதாவது மோசையை யோசிச்சு பாருங்க. எகிப்தோட இளவரசரான ஆடம்பரமா வாழ்ந்தவங்க கொலை குற்றம் சுமத்தப்பட்டு வனாந்தரத்திற்கு ஓடி போய் 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாங்க. உலகத்தோட கணக்குப்படி மோசே எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த வனாந்தரத்துல தனிமையில தான் தேவன் அவங்கள செதுக்குனாங்க. 40 வருஷம் கழிச்சு அதே வனாந்தரத்துல எரியிற முற்றில இருந்து தேவன் பேசினார். தோத்து போய் ஓடி போய் மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துகிற ஒரு மாபெரும் தலைவனாக தேவன் அவங்கள மாற்றினாங்க. இன்னைக்கு நீங்க தனிமையில அழுகிறீங்களா? வனாந்தரத்துல மாட்டிக்கிட்டீங்களா? பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா. கண்டிப்பா மோசையை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவது பாயிண்ட், குயவனின் கைகளில் நீங்கள் உடைந்த பாத்திரம் அல்ல, புதிய பாத்திரம். சிலர் சொல்லுவாங்க, அண்ணன் நான் பண்ண தப்பால என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, சிதறி போயிட்டனே, இனிமே என்னை யாராலையும் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்காகவே எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழகான காட்சியை விவரிக்கிறார். குயவன் வணைந்து கொண்டிருந்த பாத்திரம் அவன் கையில் கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை தன் கண்ணுக்கு சரியாய் கண்டபடி வேற பாத்திரமாக திரும்ப வணைந்தான். எரேமியா 18:4. ஹல்லேலூயா. குயவன் களிமண்ணை வச்சு ஒரு அழகான பாத்திரம் செய்றான். அது நடுவுல உடைஞ்சு போகுது. குயவன் கோவப்பட்டு அதை தூக்கி குப்பையில போடல, அதை திரும்பவும் குலைச்சு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அழகான விலை மதிப்பற்ற ஒரு பாத்திரமா மாத்துறான். நாம தப்பு பண்ணும்போது இல்ல சூழ்நிலைகளால உடையும் போது உலகம் நம்மளை குப்பையில போடும். ஆனா இயேசு உங்களை தூக்கி தன் கைகளால திரும்பவும் வணைகிறார். நீங்க உடைக்கப்பட்ட இடம் சாபம் அல்ல, நீங்க இன்னும் அழகா உருவா போற இடம்தான். உங்க பழைய கரைகள், பலவீனங்கள் எல்லாத்தையும் மாத்தி உங்களை ஒரு கௌரவமான பாத்திரமாக தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசா ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது பாயிண்ட், நிபந்தனைக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை.
தோல்வியோட வர மிகப்பெரிய வண்டவாளம் என்ன தெரியுமா? 4 பேரோட கேலியும் கிண்டலும் தான். இவன் அவ்வளவுதான், இவரால் இனிமே எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க முகத்துக்கு நேராக தேவன் உங்களுக்கு செய்ய போற திருப்பு முனை இதுதான். ஹல்லேலூயா. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான பலன் வரும். ஹல்லேலூயா. ஏசாயா 61:7. யோபுவை விட இந்த உலகத்துல யாரும் அதிகமா நஷ்டப்பட்டிருக்க முடியாது, வெட்கப்பட்டிருக்க முடியாது. ஒரே நாள்ல சொத்து போச்சு, பிள்ளைகள் போனாங்க, உடம்புல வியாதி வந்துச்சு. அவனோட சொந்த மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நண்பர்கள் வந்து நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க, அதான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு குத்தி பேசினாங்க. யோபு எல்லாரோட முன்னாடியும் தலை குனிஞ்சு உட்கார்ந்திருந்தான். ஆனா கதை அங்க முடியல. யோபு தேவனை நம்பினான். வேதம் சொல்லுது, யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் விட ரெட்டிப்பான நன்மையை தேவன் தந்தார். உங்களை பார்த்து கை கொட்டி சிரிச்சவங்க முன்னாடி உங்களை நிமிர்ந்து நிற்க வைக்க போகிறார். உங்க வெட்கம் அவமானம் எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமாக ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட், சிறையிருப்பை மாற்றும் தேவன். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம தோல்வி 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, வருஷக்கணக்காக நம்மளை தொடரும். கடன் பிரச்சனை, வியாதிகள், ஹல்லேலூயா, சிறை கைதி மாதிரி நம்ம வாழ வேண்டி இருக்கும். இனி விடுதலையே என் வாழ்க்கையில இல்லையான்னு தோணும். ஆனா கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். சங்கீதம் 126:1. யோசேப்பை நினைச்சு பாருங்க. அண்ணன்களால விற்கப்பட்டு, ஹல்லேலூயா, அடிமையா இருந்து அப்புறம் செய்யாத தப்புக்காக சிறைச்சல்ல அடைக்கப்பட்டாங்க. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்லைங்க, 13 வருஷம். அவரோட வாலிப பருவம் சிறையிலே கழிஞ்சது. யோசேப்போட வாழ்க்கை ஜெயில தாங்க முடிய போகுதுன்னு எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு ராத்திரி பார்வோன் ராஜாக்கு ஒரு சொப்பனம் வருது. அடுத்த நாள் காலையில சிறையில கைதியா இருந்த யோசேப்பு எகிப்து தேசத்துக்கே பிரதம மந்திரியா சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுதான் தேவன் கொடுக்கிற திருப்பு முனை. உங்க 10 வருஷம் போராட்டத்தை ஒரே நாள்ல மாற்ற தேவனால் முடியும். உங்க சிறையிருப்பு மாறும்போது நீங்க அடைஞ்சு ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்களே நிஜமா இல்ல கனவா அப்படின்னு சொப்பனம் காண்கிறவர் போல ஆச்சரியப்படுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அடுத்த பாயிண்ட், சோர்ந்து போகாதிருங்கள், அறுவடை காலம் மிக அருகில். கடைசியா மிக முக்கியமான ஒரு காரியம், இவ்வளவு நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு வச்சிருக்கும் போது நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6:9. ஒரு விவசாயி விதை விதைக்கிறான். அடுத்த நாளே செடி முளைக்கணும்னு கோவப்பட்டு நிலத்தை தோண்டி போட்டா அறுவடை கிடைக்காது. அது மண்ணுக்குள்ள மறைந்திருந்து வேர் விட்டு அப்புறம் தான் முளைக்கும். உங்க ஜெபம், உங்க உழைப்பு, உங்க கண்ணீர் எதுவுமே வீண் போகல. அது எல்லாமே இப்ப தேவனுடைய சமூகத்துல விதைக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு வெளியில எந்த மாற்றமும் தெரியாமல் இருக்கலாம். ஆனா மண்ணுக்குள்ள வேலை நடந்துட்டு இருக்கு. ஏற்ற காலம் வரும்போது உங்களுக்கான திருப்புமுனை வெடிச்சு கிளம்பும். அதனால தயவு செய்து தற்கொலை எண்ணங்களையோ சோர்ந்து போற எண்ணங்களையோ மனசுக்குள்ள வைக்காதீங்க. உங்க அறுவடை காலம் ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிற நீங்க தோத்து போனவங்க அல்ல. நீங்க தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளை. சிங்கம் பின்னால 4 அடி வைக்கிறதுக்குன்னா அது பயந்து ஓடுதுன்னு அர்த்தம் இல்ல, பாஞ்சி இறைய பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கின அடிகள் உங்க மாபெரும் பாய்ச்சலுக்கான ஆரம்பம். நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறான நல்ல தகப்பனே, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்விகளும் அவமானங்களும் தடைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறுவதாக. மனிதர்கள் கைவிட்ட இடத்தில் நீர் இவர்களுக்கு ஒரு மாபெரும் திருப்புமுனையை தந்து இவர்களை தலை நிமிரச் செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். தேவன் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு இருங்க.
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பங்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.